ஹாய் ஆல் இந்த வீடியோவில் தாமஸ் கிட் எழுதின ஸ்பானிஷ் ட்ராஜடி பிளேயை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடி அல்லது ஹீரோனிமோ இஸ் மேட் எகெயின். ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் வந்து இந்த ட்ராஜடியை ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்ணில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தாமஸ் கிட் இதை எழுதின தாமஸ் கிட் யாருன்னு பார்த்துடலாம். தாமஸ் கிட் வந்து ஷேக்ஸ்பியரோட டைம் பீரியடுக்கு முன்னாடி, அதாவது அவரோட ப்ரிடிசிசர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு ரைட்டர். ஸோ இவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. ஒரு 6 பீப்புள் அந்த குரூப்ல இருந்திருப்பாங்க. கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் நாஷ், தாமஸ் கிட், தாமஸ் லோர்ட்ஸ், ராபர்ட் கிரீனே, ஜோர்ஜ் பீல், ஜான் லில்லி அப்படின்னு ஒரு 6 குரூப் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட் சேர்ந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தெரியப்பட்டிருந்திருக்கும், ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லாட்டின் ரைட்டரான செனக்கா அவங்களோட ட்ராஜடினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மெயினாக மோஸ்ட்லி ட்ராஜடிஸாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் கிறிஸ்டோபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ், ஜூ ஆஃப் மால்டா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ அதே மாதிரி கிறிஸ்டோபர் மார்லோக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான் தாமஸ் கிட். ஸோ தாமஸ் கிட் வந்து பென் ஜான்சன் தாமஸ் கிட்டை வந்து ஸ்பாட்டிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் இங்கிலீஷ் ட்ராமாவில் வந்து த பிளட் அண்ட் தண்டர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மெயினாக இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அந்த ட்ராமாவில் அதில் விட தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிற விஷயத்தையே வந்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்குள்ளாடி இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தாமஸ் கிட் தான். மட்டும் இல்லாமல் இவரை எலிசபெத்தன் டைம் பீரியடில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகராக கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் பீப்புள் வந்து, அதாவது அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் பீப்புள் அலாங் வித் திஸ் தாமஸ் கிட், அவங்க வந்து ஒரு கிராண்ட் ஹீரோயிக் ஸ்டைலை வந்து இங்கிலீஷ் ட்ராமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாங்க் வேர்ட்ஸில் எல்லாம் இங்கிலீஷ் ட்ராமாஸ் எல்லாம் எழுதுனதே இந்த ரைட்டர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாங்ஸில் வேர்ட்ஸ் ரைட்டிங்கில் மட்டும்தான் பிளாங்க் வேர்ட்ஸ் பார்க்க முடியும். இவங்களோட டைம் பீரியடில் தான் இவங்க தான் பிளாங்க் வேர்ட்ஸை வந்து ட்ராமாவுக்குள்ளாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது தாமஸ் கிட்டோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். டான் ஹொரேஷியோ அப்படிங்கிற ஒர்க் வந்து 1586 எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹீரோனிமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பானிஷ் ட்ராஜடியோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரியான ஒரு பிளே. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து 1587 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோட சப்டைட்டில் தான் த ஹீரோனிமோ இஸ் மேட் அகெயின் அப்படிங்கிற சப்டைட்டில். தென் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து 1588 எழுதியிருக்காரு. த மர்டர் ஆஃப் ஜான் ப்ரீவன் இது வந்து ஒரு பேம்ஃப்லெட். இது வந்து 1592 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சாலிமன் அண்ட் பிரிசிடே இது வந்து 1593 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்கோட டைட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் கார்னீலியா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து 1594 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடி பிளேயோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸ்பானிஷ் ட்ராஜடியோட சப்டைட்டில் ஆல்ரெடி சொன்னேன், ஹீரோனிமோ இஸ் மேட் எகெயின். இது வந்து ஒரு எலிசபெத்தன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ 1582ல் 1582க்கும் 1592க்கும் இடையில தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து அந்த டைம் பீரியட்லேயே ஃபேமஸான ஒரு ஒர்க். இந்த ஒர்க் மூலமாக தான் தாமஸ் கிட் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவில் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே போல் இந்த ரினேசன்ஸ் டைம் பீரியட்ல உள்ள தியேட்டரை இது நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. இந்த ஒர்க் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஈவன் ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டே இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த பிளேயில் ரிவெஞ்ச் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஒரு பர்சனா கேரக்டரா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பர்சோனிஃபிகேஷன் ஆஃப் ரிவெஞ்ச் ஹேப்பன்ஸ் இன் திஸ் பிளே. இந்த பிளேயை தான் ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் எலிசபெத்தன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஈவன் தோ கிறிஸ்டோபர் மார்லோவோட டேம்பர்லைன் அந்த டைமில் ஃபேமஸாக இருந்தாலும் அதோட இதையும் ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பிளேயில் வந்து பிளே வித்தின் ஏ பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து தாமஸ் கிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு கான்செப்டை மவுத் ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிற பிளே வந்து 1580s நடக்கிற மாதிரியும், இது மெயினாக ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல்லையும் தான் இதோட மேஜர் இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரியும் தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு செகண்ட் ட்ராஜடி எலமெண்டான ரிவெஞ்ச் ட்ராஜடிஸுக்கெல்லாம் நார்மலி இருக்கிற ஒரு எலமெண்டான காரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. காரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டைரக்டாக அந்த பிளேயில் உள்ள கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த
பிளேல உள்ள இன்சிடென்ட்ஸ்ல இவங்க வந்து டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்க வந்து ஆடியன்ஸ மாதிரி தான் இருப்பாங்க. அங்க வந்து நடக்கிற விஷயத்த பத்தி இவங்க வந்து பேசிப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி குடுக்குற மாதிரியான ஒரு எலமெண்ட். ஸோ பிளேயோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்து டான் ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ இவரு வந்து ஸ்பெயினோட ஒரு வாரியர், ஒரு கார்ட்டியர். ஸோ இங்க வந்து ஸ்பெயினுக்கும், போர்ச்சுகலுக்கும் ஃபைட் நடக்குது. வார் நடக்குது. ஸோ இதுல ஸ்பெயின ரெப்ரசன்ட் பண்ணி டான் ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கார்ட்டியர் இருக்காரு. அங்க போர்ச்சுகல ரெப்ரசன்ட் பண்ணி பால்தசார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ பால்தசார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகலோட வைஸ்ராயோட பையன். ஸோ இங்க வந்து இவங்களுக்கு வார் நடக்குது. இதுல டான் ஆண்ட்ரியா வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ டான் ஆண்ட்ரியாவுக்கு வந்து பெலிம்பிரியா அப்படிங்கிற ஒரு லவ்வரும் இருப்பாங்க. ஸோ இப்போ டான் ஆண்ட்ரியா இறந்ததுக்கு அப்புறம் டான் ஆண்ட்ரியாவோட சோல் வந்து அண்டர் வேர்ல்டுக்கு போகுது. ஸோ அங்க வந்து அஹிரோன் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு. இவரால அந்த ரிவரை க்ராஸ் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபியூனரல் வந்து ப்ராப்பரா நடக்கல. அதனால இவரால அத க்ராஸ் பண்ண முடியல. ஸோ இவரோட டெத்துக்கு அப்புறம் 3 டேஸ் கழிச்சு இவரோட ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹொரேஷியோ. இவரு வந்து இந்த டான் ஆண்ட்ரியாவோட டெத் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் டான் ஆண்ட்ரியாவோட சோலுக்கு இந்த ரிவர க்ராஸ் பண்ணி போக முடியுது. அதுக்கப்புறம் இவரு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு போறாரு. அங்க வந்து இந்த இறந்து போற சோல்ஸ் எல்லாமே ஒரு 3 பேரோட ஜட்ஜ்மென்ட்க்கு அப்புறம் தான் எந்த பக்கம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது. ஸோ இங்க வந்து அந்த 3 கேரக்டர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ், ஏக்கிஸ் அண்ட் ரெதாமன்ஸா. ஸோ இந்த 3 கேரக்டரோட கோர்ட்டுக்கு தான் இந்த சோல் வந்து போகும். ஸோ அங்க போற டைம்ல இந்த மைனஸ் அவரு வந்து என்ன சொல்வாருன்னா, ஸோ டான் ஆண்ட்ரியா வந்து வாழும்போதும், இறக்கும்போதும் அவரோட உள்ளுல ரொம்ப லவ் இருந்திருக்கு. அதனால இவர வந்து லவ் ஃபீல்டுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரெதமன்ஸ் இவரு என்ன சொல்வாருன்னா, இல்ல இவரு இறந்தது ஒரு வார் ஃபீல்டுல. அதனால கண்டிப்பா இவர வந்து மார்ஷல் ஃபீல்டுக்கு தான் சென்ட் பண்ணணும். அங்க வந்து எக்கில்லஸ் போன்ற ஒரு எப்பிக்கான வாரியர்ஸ் இருக்கிற இடத்துல தான் இவர வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ளாடி இப்படி ஒரு கன்ஃப்யூஷன் போற டைம்ல, இவங்க வந்து ஃபைனலி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம பேசாம ப்ளூட்டோவோட கோர்ட்டுக்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூட்டோ தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு கிரீக் மித்தாலஜி படி ஒரு கிங் மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த கோர்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர சென்ட் பண்றாங்க. ஆனா ஆன் த வேல ஆனா போற வழியில ப்ளூட்டோவோட வைஃப் ப்ராசர்பைன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து டான் ஆண்ட்ரியாவோட சோல வந்து திருப்பி ரியாலிட்டிக்கே அனுப்புறேன். எலாங் வித் ரிவெஞ்ச். ஸோ இங்க ரிவெஞ்ச் வந்து ஒரு கேரக்டர். ஸோ ரிவெஞ்ச் கூட நான் உன்ன அனுப்பி வைக்கிறேன். நீ வந்து ரியல் வேர்ல்டுல போனதுக்கு அப்புறம் உன்னோட லவ்வ பெலிம்பிரியா வந்து பால்தசார ரிவெஞ்ச் பண்ணி கொல்லுவாங்க. அத பார்த்துட்டு நீ திருப்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது மூலமா இவரோட லைஃப்ப வந்து டிசைட் பண்ணலாம். ஆஃப்டர் லைஃப்ப வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டான் ஆண்ட்ரியாவோட சோலும், அ இந்த ரிவெஞ்ச் அந்த கேரக்டர்ஸும் தான் கோரஸா வந்து இங்க ஆட் பண்றாங்க. இப்ப பிளேயோட மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் வந்து தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடிய பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்கன்னு சொன்னோம். ஸோ ஷேக்ஸ்பியரோட ரொம்ப ஃபேமஸான ட்ராஜடிஸ்ல உள்ள ஒரு பிளே தான் ஹேம்லெட். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஹேம்லெட் தான் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி இருப்பாரு. அவங்களோட அப்பாவோட டெத்துக்கு இவர ரிவெஞ்ச் பண்ற மாதிரி இருப்பாரு. ஆனா இங்க ஸ்பானிஷ் ட்ராஜடியில ஒரு அப்பா அவரோட பையனோட டெத்துக்கு ரிவெஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கதையோட மெயின் புரோட்டகானிஸ்டே ஹிரோனிமோ தான். இந்த டைட்டில்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹிரோனிமோ இஸ் மேட் எகெயின். ஸோ அந்த கதையோட மெயின் கேரக்டரே ஹிரோனிமோ தான். ஸோ ஹிரோனிமோ தான் இந்த அப்பா கேரக்டர வந்து ப்ளே பண்றாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெயினோட நைட் மார்ஷல், அதாவது ஒரு ஜட்ஜ் மாதிரியான ஒரு ரோல தான் இவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் இவர் வந்து அந்த கிங்கோட காட்ல உள்ள ஒரு பிளே ரைட். அதாவது கிங்க என்டர்டெயின் பண்றதுக்காக நிறைய பிளேஸ் எழுதவும் ஹிரோனிமா செய்வாரு. ஸோ இவரோட ஒய்ஃப் தான் இசபெல்லா. ஹொரேஷியோ வந்து இவரோட பையன். ஆல்ரெடி சொன்னோம் டான் ஆண்ட்ரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹொரேஷியோ வந்து ஹிரோனிமாவோட பையன். நெக்ஸ்ட் வர்றது பெலிம்பிரியா. பெலிம்பிரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்பெயினோட கிங் அவங்களோட நீஸா. அதாவது ஸ்பெயினோட கிங்கோட பிரதர் டியூக் ஆஃப் கேஸ்டிலே அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவரோட பொண்ணு தான் பெலிம்பிரியா.
ஸோ இந்த பிளேல ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பெலிம்பிரியா. நெக்ஸ்ட் கேரக்டர் லொரான்சோ. லொரான்சோ வந்து பெலிம்பிரியாவோட பிரதர். இந்த பிளேயோட ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், வில்லன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பால்தசா. பால்தசா வந்து போர்ச்சுகல் வைஸ்ரோயோட பையன். இவரும் வந்து ஒரு நெகட்டிவான பேக்ரவுண்ட்ல தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் பெட்ரிங்கானோ. பெட்ரிங்கானோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலிம்பிரியாவோட சர்வெண்ட். இன்னும் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த பிளேல வரும். ஸோ இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளாடி போயிடலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் சீன் வந்து எங்க நடக்குதுன்னா, கிங்கோட கோர்ட்ல தான் நடக்குது. ஸோ இங்க வந்து கிங் ஆஃப் ஸ்பெயின் இருக்காரு. அவரோட பிரதர் டியூக் ஆஃப் கேஸ்ல இருக்காங்க. ஹீரோனிமா இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு மெசஞ்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாம வந்து இந்த அந்த வார வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து லொரான்சோவும் ஹொரேஷியோவும் வந்து பால்தசார பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து அந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. டான் ஆண்ட்ரியா வந்து அந்த இதுல வார்ல வந்து இறந்து போனதாகவும், பால்தசார் வந்து டான் ஆண்ட்ரியாவை கொன்னதாகவும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஹொரேஷியோவும் லொரான்சோவும் வரும்போது இவங்களுக்கு யாருக்கு ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது லொரான்சோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் வந்து பால்தசாரோட ஹோல்ஸை வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹொரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் பால்தசார ஹோல்ஸ்ல இருந்து கீழே தள்ளிட்டேன். அதனாலதான் உன்னால அந்த ஹோல்ஸ பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அந்த பால்தசாரோட வெப்பன்ஸ் எல்லாம் பிடிச்செடுத்தது அப்படின்னு லொரென்சோ சொல்லும்போது, ஹொரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அவனை வந்து டிஸ்ஆர்ம் பண்ணேன். அதாவது அவனோட வெப்பனை எல்லாம் கீழே தள்ளி விட்டதே நான் தான். அதனாலதான் உன்னால அந்த வெப்பனே எடுக்க முடிஞ்சது அப்படின்னு ஹொரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட நெஃப்யூ லொரான்சோவை பார்த்துட்டு, ஓகே நீங்க 2 பேருமே நல்லா இது பண்ணீங்க. ஸோ இப்போ லொரான்சோவுக்கு பால்தசாரோட வெப்பனையும் ஹோல்ஸையும் வந்து ரிவார்டா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹொரேஷியோவுக்கு வந்து இப்போ ரிவார்டு இல்ல, பின்னாடி தரேன். அது என்னன்னா, பால்தசார எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு. அதாவது பால்தசார ஸ்பெயின்ல இருந்து காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா போர்ச்சுகல் நாட்டுக்காரர் வந்து ஒரு ரான்சம் கொடுக்கணும். ஒரு ரிவார்டு இங்க வந்து கொஞ்சம் மணி இங்க வந்து கட்டி வைக்கணும். அந்த மணியை வந்து நான் ஹொரேஷியோவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஹொரேஷியோவுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. போர்ச்சுகல்ல வந்து சைமல்டேனியஸா ஒரு விஷயம் நடக்குது. அங்க வந்து வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகல் இருக்காரு. அவர் வந்து அந்த போர்ச்சுகலோட கிங் மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ வந்து இங்க 2 நாபிள்மென் வராங்க. அலெக்சாண்ட்ரோ அண்ட் வில்லுப்போ. ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பால்தசார வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அலெக்சாண்ட்ரோ சொல்லும்போது, வில்லுப்போ என்ன சொல்லுவாருன்னா, இல்ல பால்தசார வந்து அலெக்சாண்ட்ரோ தான் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணதே. அவரு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லுப்போ சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே அந்த கிங் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அலெக்சாண்ட்ரோவ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ்டு டு டெத் அப்படின்னு சொல்லலாம். அவர கொல்றதுக்காக கட்டளை போடுவாரு. ஸோ உடனே அலெக்சாண்ட்ரோ வந்து அவர ஜட்ஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இல்ல நான் கொல்லல. அவங்கள வந்து பிடிச்சிட்டு தான் போயிருக்காரு. பால்தசார வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸ்பெயின் நாட்டுக்காரரு. அவரு உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் இவரு கேட்க மாட்டாரு. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி அலெக்சாண்ட்ரோ சொல்றது உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெயினுக்கு இவரோட அம்பாசிடரை வந்து சென்ட் பண்ணிடுவாரு. இந்த வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகல். அ இப்போ பெலிம்பிரியா வந்து ஹொரேஷியோவை மீட் பண்ண வராங்க. ஸோ ஹொரேஷியோ கிட்ட பெலிம்பிரியா வந்து கேட்பாங்க, ஆண்ட்ரியாவுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது வார்ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹொரேஷியோ வந்து சொல்லுவாங்க, ஆண்ட்ரியா வந்து நல்லா ஃபைட் பண்ணான். அவன் வந்து ஒரு ட்ரூவான ஒரு வாரியர். கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணி இருக்கணும். ஆனா ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒண்ணு அவனை ஸ்டக் பண்ணதுனால அவன் வந்து இறந்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து ஹொரேஷியோ அவனோட ஆர்ம்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கார்ஃப வந்து எடுக்குறாங்க. அத வந்து பார்த்தோனே பெலிம்பிரியாவுக்கு புரியுது. இது வந்து ஆண்ட்ரியாவோட ஸ்கார்ஃப். இது வந்து நான் தான் ஆண்ட்ரியாவுக்கு கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெலிம்பிரியா சொல்லுவாங்க. ஸோ இப்போ பெலிம்பிரியா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ வந்து இத வந்து வச்சுக்கோ. இந்த ஸ்கார்ஃப வந்து ஆண்ட்ரியாவோட ரிமெம்பரன்ஸுக்காகவும், என்னோட கிஃப்ட்டாகவும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹொரேஷியோவுக்கு வந்து குடுக்குறாங்க. ஹொரேஷியோவும் அத அக்செப்ட் பண்றாரு. இப்ப வந்து பெலிமிரே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் டோன் ஆண்ட்ரியாவுக்காக பால்தசார ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹொரேஷியோ கிட்ட பெலிம்பிரியா சொல்லுவாங்க. ஹொரேஷியோவும் அத அக்செப்ட் பண்ணுவாரு.
ஸோ இங்க வந்து பெலிம்பிரியாவோட ஒரு சாலிலோக்கி மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரும். அதுல பெலிம்பிரியா என்ன சொல்லுவாங்கன்னா, பெலிம்பிரியா வந்து ஹொரேஷியோவ அவங்களோட செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பெலிம்பிரியாவுக்கு இப்போ ஹொரேஷியோ மேல ஒரு லவ் வருது. ஸோ இது வந்து 2 ஹொரேஷியோ கிட்ட உள்ள அந்த லவ்வ வந்து பெலிம்பிரியா வந்து 2 விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து பால்தசார் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும், இன்னொன்னு வந்து லவ் ஆகவும் எடுக்குறாங்க. ஸோ பால்தசார எப்படி ரிவெஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லொரென்சோ கூட தான் பால்தசார் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பால்தசாருக்கு ஆம், இந்த பெலிம்பிரியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனாலவே ஆ, அவர அவரோட அந்த லவ்வ டினை பண்றதுக்காகவே ஹொரேஷியோ கிட்ட உள்ள லவ்வ பெலிம்பிரியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பால்தசார் வந்து ரொம்ப சேடா இருக்காரு. இவருக்கு வந்து பெலிம்பிரியா ஹொரேஷியோவ லவ் பண்ற விஷயம்னு தெரியாது. இருந்தாலும் பெலிம்பிரியா வந்து தன்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, பால்தசார் வந்து இங்க சேடா இருக்காங்க. உடனே லொரென்சோ வந்து பால்தசார கன்சோல் பண்ணிக்கிறாங்க. அதாவது லொரென்சோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "கண்டிப்பா ஒரு நாள் பெலிம்பிரியா மாறுவா. அவ கண்டிப்பா உன்னோட ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணுவா. நீ ஒண்ணும் வருத்தப்பட வேணாம்." அந்த மாரி சொல்லிட்டு நம்ம ஏன் அவ அக்செப்ட் பண்ணல? யாராவது அதுல இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே ஹிண்ட்ரன்ஸா யாராவது இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லொரென்சோ சொல்லுவாங்க. ஸோ இப்போ பெலிம்பிரியா வந்து அங்க வராங்க. ஸோ இந்த டைம்ல அ அ பெலிம்பிரியா கிட்ட அ பால்தசார் எகெயின் ப்ரொப்போஸ் பண்றாங்க. இப்போ அவங்க திரும்பவும் என்ன என்ன சொல்லலாம்? ரெஃப்யூஸ் பண்றாங்க. அதாவது என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நான் தனியா இருந்துட்டு போறேன். அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல இவங்க சடனா அந்த அவங்களோட க்ளவுஸ வந்து கீழ போடுவாங்க. இத வந்து ஹொரேஷியோ வந்து எடுத்து பெலிம்பிரியாக்கு குடுக்கும்போது, பெலிம்பிரியா வந்து "இல்ல நீயே வச்சுக்கோ" அந்த மாரி சொல்லிட்டு போறாங்க. "நீ வச்சுக்கோ உன் கையில இருக்கட்டும்" அந்த மாரி சொல்லிட்டு போம்போது, இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஹொரேஷியோ மேல ஒரு டவுட் வருது. ஸோ ஹொரேஷியோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அம்பாசிடர் வந்து வராங்க. இந்த ஸ்பெயினுக்கு வராங்க" அப்படின்னு சொல்லும்போது, பால்தசார் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. ஸோ இவங்களோட நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பால்தசார் அங்க போறாங்க. ஸோ இங்க வந்து ஹிரோனிமோ அதாவது ஹொரேஷியோட ஃபாதர் வந்து ஒரு ப்ளே வந்து ஆக்ட் பண்றாங்க. ஒரு ப்ளே எழுதி ஆக்ட் பண்றாரு. ஸோ அந்த அம்பாசிடரையும், கிங்கையும் எல்லாரையும் என்டர்டெயின் பண்றதுக்காக இத வந்து ஆக்ட் பண்றாங்க. ஸோ இதோட இந்த ஆக்ட் 1 எண்ட் ஆகுது. இப்ப வந்து எகைன் கோரஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. இப்ப டான் ஆண்ட்ரியோ ரிவெஞ்ச் கிட்ட என்ன சொல்வாருன்னா, ஸோ நான் இதையா பார்க்க வந்தேன். என்ன வந்து ப பால்தசாரோட டெத்த பார்க்க அனுப்பிச்சு வச்சா, இங்க பால்தசார் வந்து ஹேப்பியா இருக்காரு. அந்த எண்டுல வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தானே நடக்கும். பால்தசாரும், அவரோட அம்பாசடர், கிங் ஸ்பெயினோட கிங் எல்லாரும் சேர்ந்திருந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பேங்கட் ஒரு பார்ட்டி மாதிரி தானே நடக்கும். ஸோ இத பார்த்தோனே ஆண்ட்ரியா சொல்லுவாங்க, "என்ன இது?" நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லொரென்சோ வந்து பால்தசார வந்து எகெயின் கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. "நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, பெலிம்பிரியாவோட செர்வன்ட் இருக்காங்கல்ல, பெட்ரிங்கானோ அவர வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, "பெலிம்பிரியாவுக்கு யாரு கூடயாவது அ யார் மேலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யார்கிட்டயாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, பெட்ரிங்கானோ வந்து சொல்ல மாட்டாரு. அடுத்து வந்து இவர வந்து ஒரு கிரீடியான ஒரு பெர்சனா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து நெறைய கோல்டு காயின் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா லேட்டர் இவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, பட்ரிங்கியானோ வந்து சொல்லுவாங்க, பெலிம்பிரியா வந்து ஹொரேஷியோவ மீட் பண்றா. சீக்ரெட்டா மீட் பண்றது உண்டு. ஸோ அவங்களுக்குள்ளாடி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து அ பெட்ரிங்கியானோ வந்து ஹொரேஷியோவ பெலிம்பிரியா மீட் பண்ற டைம்ல இவங்கள லொரென்சோவையும், பால்தசாரையும் கூட்டிட்டு போய் காட்டிக் குடுப்பாங்க. ஸோ அங்க பார்க்கும்போது பெலிம்பிரியா வந்து அப்போதான் ஹொரேஷியோ கிட்ட லவ்வ ஓப்பனா ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன் நடக்கும். ஸோ இத பார்த்தோனே பால்தசார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து பெட்ரிங்கியானோ கிட்ட நெக்ஸ்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது, "நீ கண்டிப்பா எங்கள இன்ஃபார்ம் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து ஒரு கான்ஸ்பிரசி நடக்கிற மாரி நம்ம பார்க்கலாம். லொரென்சோ தான் இதலோட மெயின் ஹெட் மாதிரி. அவரு தான் இந்த மாஸ்டர் பிளானே போடுறது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, டியூக் ஆஃப் கேஸ்லே வந்து கிங் ஆஃப் ஸ்பெயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பெலிம்ரியாவ வந்து நம்ம பால்தசாருக்கு மேரேஜ் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிங் ஆஃப் ஸ்பெயின் கிட்ட சொல்லும்போது, அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ வந்து ஃபர்ஸ்ட் பெலிம்ரியாவோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ. இப்ப நாம வந்து இத பிளான் பண்ணாலும் பெலிம்ரியா வந்து இதுக்கு எக்ரி பண்ணலன்னா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சிச்சுவேஷன் வந்து வொர்ஸ்ட் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இல்ல பரவால்ல அவ வந்து எக்ரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆ
இந்த அம்பாசிடர் கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லி அனுப்புறாங்க. ஸோ பெலிம்பிரியாவுக்கும் பால்தசாருக்கும் மேரேஜ் நடந்த உடனே, பெலிம்பிரியா வந்து கியூன் ஆக்குற மாதிரியும், அவங்களுக்கு நெறைய டவுரி குடுக்குற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இத வந்து இந்த 2 நேஷனுக்கும், ஸ்பெயினுக்கும், போர்ச்சுகல்லும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டுக்காக இந்த மேரேஜ வந்து இவங்க யூஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இப்ப வந்து பெலிம்பிரியா எகெயின் ஹொரேஷியோவ வந்து சீக்ரெட்டா மீட் பண்ண போறாங்க. அப்ப பெலிம்பிரியா பெட்ரிகானோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "யூ ஷுட் கார்ட் அஸ்." அதாவது நீ எங்களுக்காக வெளியில வெயிட் பண்ணணும். யாராவது வந்தாங்கன்னா, நீ எங்களுக்கு சிக்னல் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரிகானோவ வெளியில அனுப்பியிருப்பாங்க. ஆனா பெட்ரிகானோ என்ன பண்ணுவார்ன்னா, உடனே லொரென்சாவுக்கும், பால்தசாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த லொரென்சோ, பால்தசார், அப்புறம் பெட்ரிஞ்ஞானோ, அ பால்தசாரோட ஒரு செர்வன்ட் இன்னொருத்தர் இருக்காரு. செர்பரைன். இவங்க 4 பேருமா சேர்ந்து உள்ள வராங்க. பெட்ரிஞ்ஞானோ டிஸ்கைஸ்ல இருப்பாரு. ஸோ இப்ப இவங்க உள்ள வந்த உடனே, இந்த பெலிம்பியாவும், ஹொரேஷியோவும் கிஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவங்க 4 பேருமே உள்ள வராங்க. வந்த உடனே இந்த ஹொரேஷியோ வந்து இந்த லொரான்சோவும், பால்தசாரும் வந்து அட்டாக் பண்றாங்க. அவரோட செஸ்ட்ல அவர வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அவர வந்து ஹேங் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ இப்போ இத பார்த்த உடனே பெலிம்பிரியா வந்து நல்லா ஸ்க்ரீம் பண்றாங்க, எல் பண்றாங்க, நல்லா அழுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு ஹிரோனிமோ வந்து எழுந்துடுறாரு. ஸோ பெலிம்பிரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மர்டர், மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹிரோனிமோவ வந்து எழுப்புறதுக்காக கத்துவாங்க. ஹிரோனிமோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஸோ ஹிரோனிமோ வந்து பார்க்கும்போது இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அ பெலிம்பிரியாவ வந்து அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அ ஹிரோனிமோ வர டைம்ல ஒரு டெட் பாடி அப்படியே ஹேங் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இவர் வந்து அத டெட் பாடிய கீழ எடுத்ததுக்கப்புறம் அந்த டெட் பாடியோட ஃபேஸ்ல ஒரு ஸ்கார்ஃப் இருக்கிறதா பார்ப்பாங்க. அது வந்து அந்த டான் ஆண்ட்ரியாவோட ஸ்கார்ஃப். ஸோ அத ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் இவருக்கு புரியும். இது வந்து ஸோ ஹொரேஷியோட டெத்துக்கு அப்புறம் எகைன் அந்த ஆக்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ எகைன் காரஸ்க்கு வந்து அப்பியர் ஆகுறாங்க. இப்ப டான் ஆண்ட்ரியா சொல்லுவாங்க, "என்னடா இது கொடும! இத பார்க்கறதுக்கா நான் வந்தேன்." அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல, இல்ல நான் திரும்பி அண்டர் கிரவுண்டுக்கே போறேன். அண்டர் வேர்ல்டுக்கே போறேன். அ இப்போ என்னோட டெத்துக்கான ரிவெஞ்ச பார்க்க வந்தா என்னோட ஃப்ரெண்டையும் கொன்னுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா வந்து ஃபீல் பண்ணும்போது ரிவெஞ்ச் வந்து ஆண்ட்ரியாவ எகைன் என்கரேஜ் பண்றாங்க. "நீ வந்து கவலைப்படாத. உடனே சூன் பால்தசார் வந்து இறக்க தான் போறார். நீ பாரு. நீ கொஞ்சம் பேஷன்ஸா இரு, பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா கிட்ட சொல்லுவாங்க.